சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/6/2025 ஆனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுத்த வாக்கு குடும்பம், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லா இடத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. உள்ளூர் வெளியூர் மன நிறைந்த பயணங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது என்று சகல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றமும் வீடு மாற்றமும் மன நிம்மதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படும். எனவே அவசரத்தனத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படுவது கூடவே கூடாது. உள்ளூர் வெளியூர் ஞானமார்க்க பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, வாகனத்தில் ஏற்றம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். திட்டமிடாத பயணங்கள் கூட செல்வாக்கியும் பேரையும் பெற்றுத்தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். டப்பென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படும். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வார்த்தை ஜாலங்கள் கூடவே கூடாது. அவர்கள் மனம் நோகடிக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் இன்று ஈடுபடுவது எதிர்மறைவான விளைவுகளை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராட்சம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் அதீதமான நம்பிக்கையும் அதீதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அசையாமசையா வாழ்க்கை சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மன அழுத்தம் மட்டும் உடன் பிறந்தது என்பதனால் அதிலிருந்து வெளியில் வருவது நீங்கள்தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் மேலதிகாரிகளுடன் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம், பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், பயணங்கள் அனுகூலத்தை தருவதும், துணை அல்லது துணைவியாருக்கு ஆதரவாக இருப்பதும், அவர்களுடன் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும், வெளியிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை குடும்பத்தில் மட்டும் காட்டாமல் இருப்பதும் நன்மையான சூழ்நிலையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, இடமாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது. உத்தியோகத்தில் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தைரியமாக எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தை தரும். எல்லா புது பதவிகளும் லாபமே ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.